பவுட்ரு, பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டான ஒரு ப்ரௌனி, அதுவும் ரிச்சான ப்ரௌனி, மாய்ஸ்டான ப்ரௌனி தான் செய்ய போகிறோம். இந்த ப்ரௌனி செய்கிறதுக்கு குறைவான பொருட்கள் இருந்தாலே போதும். அதே மாதிரி ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரௌனியை நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரௌனிக்கு அடிக்டே ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு இது அவ்வளோ சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டாக இருக்கும். டேஸ்ட்டும் சுமார் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ப்ரௌனி கிளாஸை ஏன் இப்போ ஃபஸ்ட்லேயே சொல்லித்தரோம் அப்படின்னா, இருக்கிறதுலே ஈஸியாக பேக் பண்ணுறது ப்ரௌனி தான். கேக்கு எல்லாத்தையும் விட இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மெஷர்மெண்ட்டும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு எடுத்தோடனே ஒரு சக்ஸஸான ரெசிபியை கொடுக்கலாம். நீங்கள் எப்படி செஞ்சாலும் இது ஓரளவுக்கு நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெசிபியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை செஞ்சுட்டு கண்டிப்பாக எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா? பேக்கிங் கற்றுக்க ஆசையாக பக்கத்தில் கிளாஸஸ் அவைலபிள் இல்லையா? ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் ஆல். மெஷர்மெண்ட் எல்லாமே 250 ml அளவுள்ள கப்பில் தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரி கிராம்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம், கப்புலையும் கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுபடி நீங்கள் அளவுகளை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓடிஜியை டைமரை 10 நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிக்கோங்க. டாப் அண்ட் பாட்டம் ராட் செக்ஷனை ஆன் பண்ணிவிட்டு 175 டிகிரி 175 டிகிரியில் ப்ரீஹீட் ஆன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் குக்கரில் பேக் பண்ணுறதா இருந்தால் கிளாஸ் 2வது, அதாவது கிளாஸ் 2ல் குக்கர்லேயும் பிரியாணி பாத்திரத்துலையும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பேசிக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை செக் பண்ணி அதுபடி நீங்கள் இந்த ப்ரௌனியை பேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 8 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். இது ஸ்கொயர் டைப்பு. இது 8 இன்ச்சுனா எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 20.5 சென்டிமீட்டர் உள்ளது. இதோட விளிம்புகள் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் டீமோல் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணும் போது எக்ஸ்ட்ரா பீஸ் வெளியில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போகாமல் இருக்கும். ஷார்ப்பாக இருந்தால் தான் கரெக்டாக பார்க்கவும் நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். மாதிரி டின்னு கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. ரொம்ப லேம்பாக வாங்கினீங்கன்னா ப்ரௌனி சீக்கிரமே வெந்துடும். அதே மாதிரி ட்ரையும் ஆகிடும். அதனால கொஞ்சம் கனமாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதில் நார்மல் ஆயில் இருக்குல்ல, அதாவது வாசனை இல்லாத ஆயில் ஏதாவது லைட்டாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஆயில் வேண்டாம், நான் பட்டரே அப்ளை பண்ணிக்கிறீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஆயில் அப்ளை பண்ணிடாதீங்க. லைட்டாக அதில் அந்த பேப்பர், பட்டர் பேப்பர் ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்க பட்டர் பேப்பரை இதில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சைடுலையும் பட்டர் பேப்பர் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் டீமோல் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரௌனிஸ் உடையாமல் வரும். ஒருவேளை நீங்கள் சைடில் போடாமல் இருந்துட்டு நார்மல் கேக்கு டீமோல் பண்ணுற மாதிரி குப்பரக்க கவுத்திங்கன்னா கண்டிப்பாக ப்ரௌனி உடஞ்சிரும். பீஸ்லாம் போட முடியாது, துண்டு துண்டாக அப்படியே கிராக் ஆகி விறுவிறுவாக விட்டு உடஞ்சிரும். அதனால் சைடில் பிடிச்சி தூக்குற அளவுக்கு இருக்கிற மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. மாதிரி நீட்டாக பட்டர் பேப்பர் போட்டுட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்துருக்கேன். இது மேலே ஒரு ஈரமில்லாத பவுல் வச்சுக்கிறேன். இந்த பவுலும் கீழே இருக்க தண்ணியும் டச் ஆகக்கூடாது. அதே மாதிரி இந்த சுடு தண்ணியோட ஆவியும் வெளியில் போகக்கூடாது. அந்த மாதிரி பர்ஃபெக்டான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த சுடு தண்ணியோட ஆவியில் தான் அது டபுள் பாயிலில் மெல்ட் ஆகும். டேரெக்டாக சுடு தண்ணியே இந்த பாத்திரத்தில் தொட்டுட்டு இருந்துச்சுன்னா சாக்லேட் ஒழுங்காக மெல்ட் ஆகாது, கட்டி கட்டி அப்படியே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், கீழே இருக்க சுடு தண்ணியும் இந்த பாத்திரமும் டச் ஆகக்கூடாது. ஆனால் இந்த பாத்திரமும் கேப் இல்லாமல் அடைச்சிருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் நான் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். இந்த சாக்லேட் 1/2 கிலோ 135 ரூபா தான் வரும். இந்த மாதிரி சாக்லேட், டார்க் சாக்லேட்டை தான் நம்ம ப்ரௌனிஸ்க்கெலாம் யூஸ் பண்ணணும். இந்த மில்க் காம்பவுண்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த சாக்லேட்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நார்மல் கடைகளில் வாங்குகிற சாக்லேட்டையும் ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணால் அது பத்தாது, அது அதிக ரேட்டும் கூட. இந்த மாதிரி இருக்கிற டார்க் சாக்லேட்டை மட்டும்தான் நம்ம ப்ரௌனிக்கு யூஸ் பண்ண முடியும். இந்த டார்க் சாக்லேட் நான் கரெக்டாக 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். அதாவது கரெக்டாக 200 கிராம் அளவு டார்க் சாக்லேட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சாக்லேட் இந்த மாதிரி இல்லை, என்னோட சாக்கோ சிப்ஸாக இருக்குன்னு அப்படின்னா கூட கரெக்டாக 200 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. கரெக்டாக 1/2 கப் அளவு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்ரு 110 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அதாவது கரெக்டாக 1/2 கப் அளவு எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த சூட்டிலே இது ரெண்டையும் நம்ம வந்து கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு லிக்விடாக வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு வந்து கண்டிப்பாக அன்சால்ட் பட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும், சால்டட் பட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்துலேருந்து எடுத்துகிட்டு தனியாக ஒரு ஓரமாக வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு பேட்டர் ரெடி பண்ணுற வரைக்கும் அதை லைட்டாக சூடாகட்டும். கம்ப்ளீட்டாக ஆறணும்னு அப்படியே எந்த ஒரு அவசியமும் இல்லை. இப்போ இந்த பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிடலாம். இப்போ ஒரு ஈரமில்லாத பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் இந்த மாதிரி நாட்டு சக்கரை இருக்குல்ல, இந்த நாட்டு சக்கரை வந்து ஒன்று வந்து கட்டியும் ஒன்று வந்து மாவு மாதிரி இருக்கும். அதை அப்படியே நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கரையிறதுக்கு லேட் ஆகும். அதனால அந்த நாட்டு சர்க்கரையை லைட்டாக வந்து மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி ரவை இருக்கும்ல அந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து கரெக்டாக 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன், அதாவது 75 கிராம் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே அளவு 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் 75 கிராம் அளவு ஒயிட் சுகர், நார்மல் சுகர். இது வந்து நீங்கள் பவுடர் சுகர் சேர்த்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஐசிங் சுகர் சேர்க்கக்கூடாது, சுகரை பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை வந்து 2 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை வந்து கரெக்டாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது வெளியில் எடுத்து வச்சுட்டு அந்த கூலிங்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் பர்ஃபெக்டான ரிசல்ட் வரும். இதை வந்து இந்த மாதிரி விஸ்கு வச்சு கூட நீங்கள் வந்து நல்லா அடித்து சர்க்கரையும் அந்த முட்டையும் பிளெண்ட் ஆகிற வரைக்கும் அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பீட்ரு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பீட்டரில் தான் வந்து செய்ய போகிறேன். ஏன்னா விஸ்கு வச்சு செய்யும்போது கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கும். அதனால் பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ஆன் பண்ணி முட்டையும் சர்க்கரையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ஹை ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணாதீங்க, அப்போனா எக்கு வந்து ரைஸ் ஆகி அப்படி கெட்டி ஆயிரும், அதாவது ஸ்டிப்பிக்கு அந்த மாதிரி வந்துடும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், தண்ணி மாதிரி சொரன்னு ஊற்றுதில் அந்த அளவுக்கு வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துருக்கணும். அதே மாதிரி கெட்டியாக நீங்கள் வந்து ஸ்டிப்பிக்காக வரைக்கும் பீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரௌனி வந்து ப்ரௌனி மாதிரி வராது, கேக்கு மாதிரி வந்துடும். அதனால இந்த மாதிரி தண்ணி மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், லைட்டாக பொங்கி வந்திருக்கணும். அதே நேரத்தில் சக்கரை வந்து கரைஞ்சிருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து நம்ம ஸ்லோ ஸ்பீடில் வந்து பீட் பண்ணி எடுத்தால் தான் அந்த மாதிரி வரும். ஹை ஸ்பீடில் போட்டு நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா ஃபோம் மாதிரி வந்துடும். அதனால் இந்த அளவு வர்ற வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம இந்த பட்டரும் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கலவையை இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக வந்து இந்த பேட்ரு வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். கெட்டி ஆகுது, ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த முட்டை பட்ரு அதை சாக்லேட் கூட சேரும்போது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் வரும். அதனால் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து தோசை மாவு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சாக்லேட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் இட்லி மாவு மாதிரி கொஞ்சம் வந்து கெட்டி ஆயிரும். அதான் எக்ஸாம்பிள். அதனால கெட்டி ஆகுதுன்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மாவை வந்து சேர்த்துடலாம். இது மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு கரெக்டாக 3/4 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன், அதாவது 90 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவு டார்க் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன், அதாவது 30 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். டார்க் கோகோ பவுடர் எடுத்திங்கன்னா கலரும் டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருக்கும். லைட் கோகோ பவுடர் அவ்வளோதுக்கா நல்லா இருக்காது. இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு லைட்டாக சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சதுக்கப்புறம் இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபுல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறம் அது வந்து லூஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் லிக்விடாக வரணும்னு சொல்லிட்டு தண்ணியோ பாலோ இல்லை இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஊற்றுறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன், அதாவது 5 ml அளவு உள்ள வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இதையும் வந்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்க்க அவ்வளோதுக்கா தேவையில்லை. இருந்தாலுமே நம்ம சேர்த்துருக்க எக்கோட ஸ்மெல் வந்து வராமல் இருக்கிறதுக்காக தான் வெண்ணிலா எசன்ஸ். ஏன்னா நம்ம சாக்லேட்டு பட்ரு அதுக்கப்புறம் கோகோ பவுடர்லாம் சேர்த்துருக்கனால அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும்.
வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷைனிங்கான டெக்ஸ்சரில் தான் இருக்கும். இந்த அளவு கெட்டியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது. இப்படி அள்ளி ஊற்றணுன்னா ஊற்றும்போது அந்த வடிவம் தெரியும், ஆனால் அதுக்கப்புறம் அது ஃப்ளாட் ஆகி அப்படியே மறைஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். இப்போ பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது டின்னில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னில் வந்து நம்ம இதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து டேப் பண்ணி கொடுத்துட்டு ஈவனாக ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி ஈவன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா பீஸுமே கட் பண்ணும்போது ஒரே அளவில் தான் இருக்கும், ஒரே கிராம்ஸில் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஒரு இடத்துல மேடு, ஒரு இடத்துல தாவு, அந்த மாதிரி பார்க்கவே டெக்ஸ்சரும் நல்லா இருக்காது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பீசஸோட அளவுகளும் கரெக்டாக இருக்காது. அதனால இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு ஈவன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மேலே நீங்கள் என்ன விருப்பப்பட்ட நட்ஸு சேர்க்குறீங்களோ அதை வந்து நல்லா லைட்டாக துருவிட்டோ இல்லை நறுக்கிட்டோ போட்டுக்கலாம். இல்லை வெறும் சாக்லேட் போடுறதா இருந்தால் கூட சாக்லேட்டை குட்டி குட்டி பீசஸாக போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாக்கோ சிப்ஸ் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஓடிஜியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க பேட்டரை வந்து சென்டரில் வச்சிடலாம். வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு டைமரை 30 நிமிஷம் வச்சுக்கோங்க. டாப் அண்ட் பாட்டம் ராட் செக்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. 175 டிகிரி, அதாவது 175 டிகிரியில் பேக் ஆகட்டும். இந்த ரோட்டிஸ்லேவ் மோடு வந்து ஆஃபில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ப்ரௌனி வந்து கரெக்டாக வெந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கா, ஒரு ஷீட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அந்த மாதிரி ஆனால் தான் பர்ஃபெக்டாக ப்ரௌனி வந்து உங்களுக்கு குக் ஆகிருக்கு. நீங்கள் செஞ்ச ரெசிப்பியும் கரெக்டு. ஒரு டூத் பிக்கை வச்சு லைட்டாக வந்து உள்ளே குத்தி பார்த்தீங்கன்னா அந்த டூத் பிக்கில் எதுவுமே ஒட்டாமல் க்ளீனாக வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி ஒட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது ஒவ்வொரு ஓவனோட டெம்பரேச்சரை பொறுத்து இருக்கும். இது நல்லா ஆறணும். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் இதை வந்து பிடிச்சி வெளியில் எடுக்கணும். நீங்கள் வந்து ஆறுறதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக உடஞ்சிடும், அப்படி கிராக்காக விட்டுரும். அதனால் நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், ப்ரௌனி நல்லாவே ஆறிடுச்சு. நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டீமோல்ட் பண்ணணும். எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. இது வந்து 650 கிராம் அளவு வரும். இந்த பேப்பரோடு இருக்கிறதுனால 650 கிராம் அளவு. இந்த பேப்பர்லேருந்து இந்த லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கிறது, இந்த பேப்பர் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 600 கிராம் கன்ஃபார்மாக இருக்கும். இந்த ப்ரௌனியை வந்து 16 பீஸ் வந்து நம்ம போடலாம். இல்லை 2 பீஸை காட்டாமல் வேறு பீஸ் இன்னொரு பீஸை எடுத்து காட்டுறேன்னு நினைக்காதீங்க. பாப்பா வந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு ஓடிட்டாங்க. பாருங்கள், இந்த ப்ரௌனி எவ்வளோ ரிச்சாக எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குன்னு. ப்ரௌனியில் இந்த மேலே இந்த கோட்டிங் மாதிரி ஒரு லேயர் வரும்ல, அது வந்தால் தான் ப்ரௌனின்னு அக்செப்ட் பண்ணுவாங்க யாருமே. பாருங்கள், எவ்வளோ அழகாக எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ மாய்ஸ்டாக எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குன்னு. இத்தனைக்கும் நம்ம வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே யூஸ் பண்ணல. இது வந்து 1 வீக் வரைக்கும் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதே மாதிரி இது வந்து 600 கிராம் அளவு வரும். இதில் வந்து நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 600 கிராம். இதுவே நீங்கள் நட்ஸு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட வெயிட் வரும். இதை வந்து ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில், அதாவது நல்ல ஒரு இறுக்கமான மூடி உள்ள பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா இந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே இருக்கும். அட்டை பாக்ஸ் மாதிரி வச்சிங்கன்னா அந்த அட்டையில் வந்து பட்டர் ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணிடும். அதனால் அதை மட்டும் பார்த்து பர்ஃபெக்டான ஒரு ப்ரௌனி, அதுவும் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியாக ஒரு ப்ரௌனி வந்து செய்யலாம்.